கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ரோமர் 14 அதிகாரம் 8 வசனம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஆம் பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் பிழைக்கிறவர்களாய் மாத்திரம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஏக சிந்தையோடு கூட கர்த்தரை முழு இருதயத்தோடு அவர் கொடுத்த ரட்சிப்பின் நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் விடுதலை அடைந்து நம்மை மரணத்தோடு கூட ஆனாலும் சரி, ஜீவனோடு இருக்கும்பொழுது ஆனாலும் சரி, நாம் ஏகமாய் அவரோடு பிழைத்திருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆம் தேவ பிள்ளைகளே, அதே போல யோவான் 21 அதிகாரத்தில் சொன்னது போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா 19வது வசனத்தில் இவ்விதமான மரணத்தினாலோ அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்பதை குறிக்கும்படியாய் இப்படி சொன்னார். அவர் இதை சொன்னியபடியே அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று இந்த வசனங்களில் யோவான் 21 அதிகாரங்களில் ஆண்டவர் கர்த்தர் தாமே ஆட்டுக்குட்டியானவர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எப்படியாக எல்லா காரியத்திலும் எல்லா நினைவுகளிலும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம் தேவனை அவரை பற்றி கொண்டு ஜீவிக்க வேண்டும். சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் என்று சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் யாவும் கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்திற்கேற்ப நாம் எல்லா காரியத்திலும் நாம் அவருக்குள் நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன? நாம் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிறது ஈவு, நம்ம உயிரோட காண செய்வது அவருடைய ஈவு. அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் எழுந்திருக்கும்போது ஆண்டவரே தேவ சித்தம்படி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? அந்நாளுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்யாதபடி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு எங்களை போக விடாதீங்க, பிரியமில்லாத வார்த்தைகள் பேச விடாதீங்கப்பான்னு ஜெபிக்கலாமா? எல்லாவற்றிற்கும் கர்த்தர் கணக்கு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்குள் நாம் கர்த்தரை எப்போதும் அவரை தேடுகிறவர்களாய் அவரை கண்டடைவர்களாய் நாம் காணப்படும் தேவ பிள்ளைகளே. அவருக்காக நாம் வாழ பிழைத்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அவர் மரித்தாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னது போல நாம் அவரோடு கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. இப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்கள் ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள கர்த்தாவே, அப்பா, இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் உமக்குள்ளாய் பிழைத்திருக்க ஆண்டவரே உம்முடையவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ரட்சிங்க ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரையும் உம்முடன் சேர்த்து கொள்ளுங்கப்பா. ஏக சிந்தையோடு கூட உம்மில பிழைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சித்தமில்லாமல் நாங்கள் ஒரு காரியமும் செய்யாதபடி எங்களை வழிநடத்துங்க. வியாதிஸ்தர்களுக்காக ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களுக்காக, ஆங்காங்கே நடக்கிற ஆண்டவரே கத்தா விபத்துகளுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த புதிய வைரஸினால யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவையான ஞானத்தை தந்து ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். Have a blessed day, my dears. Thank you. Bye.